இன்னும் கூட ஒரு முறை அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேச போகிறார். இந்த கூட்டத்தின் நடுவில் ஜீசஸ் எங்கேயோ இருக்கார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். அவர் இருக்கிறார்ன்ற தைரியத்தில் தான் நம்ம இங்கே கத்தி கொண்டிருக்கிறோம். கிறிஸ்டியன்ஸுக்கு மட்டும் பிரச்சனையில் சால்வ் பண்ண அவங்க கர்த்தர் கூட இருக்காராம். தன் மக்களை கைவிடாதபடிக்கு அவங்களோட கூட இருக்கிறாராம். எத்தனை பேர் நம்புறீங்க ஜீசஸ் உங்கள் கூட இருக்காருன்னு? எங்கே இருக்காருப்பா? என் பக்கத்தில். நான் அவருக்கு சேர் கூட போடல, ஆனாலும் பக்கத்தில் இருக்கிறார். அவர் நின்றுனுக்கிறாரா உட்காந்துக்கிறாரா என்ன பண்ணுறாருன்னு தெரில, ஆனால் என்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரை பற்றி சொல்லும்போது ஆண்டவர் உங்களை எக்ஸைட் பண்ணார்னா, உங்களை உற்சாகப்படுத்தினார்னா அல்லேலூயா ஆமென் சொல்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆமென். திரும்பி ஒரு முறை நல்லா கைத்தட்டு. வண்டர்ஃபுல் 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 வண்டர்ஃபுல். இன்றைக்கி கர்த்தர் என்னோடு கூட பேச போகிற விஷயம் என்னவென்றால், நாம் பயப்படும் பொழுது என்ன செய்வது. நம்ம எல்லாருக்கும் பயம் வரும். இந்த பயம் எவ்வளவு ஃபில்டர் பண்ணாலும் உள்ளே வந்துடுது. பயத்தை வடிகட்டுற ஏதாவது ஒரு வடிகட்டி இருந்து வடிகட்டிட்டு காலையில் கிளம்புனான்னு பார்த்தா திடீரென பயம் வருகிறது. வாழ்க்கையை பற்றின பயம், வருங்காலத்தை பற்றின பயம், சரீர சுகத்தை பற்றின பயம், பிறரை பற்றின பயம், வியாதியை பற்றின பயம், மரணத்தை பற்றின பயம், நம் குடும்பத்தை பற்றின பயம், நம் பிள்ளைகளை பற்றின பயம். பயம் பயம் பயம். என்ன செய்வது? வாட் கேன் டூ, வாட் வி கேன் டூ when we are afraid. இன்றைய செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன். வாட் டு டூ when we fear. நாம் பயப்படும் போது என்ன செய்வது? தேவஜனமே, பயத்தை ஃபில்டர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டேன். இந்த பயம் எங்கே இருக்குனோ நமக்கு தெரியல. பயத்தை ஒவ்வொருவரும் ஒரு கண்ணோட்டத்தில் பார்க்கிறார்கள். ஒரு மரத்தை பார்த்து ஒருத்தன் பயப்படுறான், ஆனால் இன்னொருத்தன் அந்த மரத்தை பார்த்து இப்போ பயம் என்பது யாருக்கு எப்போ எந்த வகையில் எப்படி வரும்னு தெரில, ஆனால் வருது. we are not immune to fear. இந்த பயம் எனக்கு வராது, நான் மேற்கொள்ளுவேன், எனக்கு பயமே வராது என்று சொல்லுகிற அளவுக்கு நம்ம இம்யூன் கிடையாது. பயம் வருது. ஆமென். வருது. எத்தனை பேருக்கு வருது? கண்டிப்பாக வருது. இதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி படிக்க போகிறோம். பைபிள் நமக்கு என்ன சொல்லுதுன்னு லிசன் பண்ணுங்க. பயம் என்பது நம்முடையது அல்ல. ஆமென். நம்முடையது அல்ல. அப்போ யாருதுங்க? ஆண்டவருடையதான் அல்ல, அது சாத்தானுடையது. வேதம் சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். 2 தீமோத்தேயு 1:7 இப்படியே சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல். ஆண்டவர் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவே இல்லை, அது நம்முடையது அல்ல. பயம் என்பது உங்களது இல்லைன்னு நீங்கள் அறிக்கை பண்ணணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், தலைமையில் கேச்சு, பயம் என்னுடையது அல்ல. பயப்படணும். பயம் என்னுடையது அல்ல, தேவன் எனக்கு கொடுத்தது அல்ல, இது என்னுடைய பார்சல் இல்லை, இது என்னுடைய வாட்ச் இல்லை, இது என்னுடைய மொபைல் இல்லை, இது என்னுடைய சொத்து இல்லை, இது என்னோட வீடு இல்லை. பயம் என்பது என்னுடைய ஃப்ரெண்டு இல்லை. தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. சொல்லாம சத்தமாக, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அவ்வளவுதான். இன்னைக்கு கிறிஸ்டியன்ஸ் நீங்க உணர்ந்துக்கிட்டீங்கன்னா அந்த பேக்கேஜை திறந்து பார்க்க மாட்டீங்க. தேவ பிள்ளைகளே, இந்த பயத்தின் ஆவியை நாம் விரட்டி அடிக்க போகிறோம். ஆமென். ஆமாம். எத்தனை பேர் விரட்டி அடிக்க போகிறீங்க? நமது இல்லை என்றால் கோதேர் தூரப்போ என்று சொல்லலாம். பயமுள்ள ஆவியை கொடுக்கவில்லை. அப்போ என்ன தாங்கய்யா கொடுத்துருக்காரு? பலமுள்ள ஆவியை கொடுத்துருக்காரு. God has given us the spirit of power. இங்கே பாருங்கள், பவர் வந்து நம்ம உடம்புல எதிர்பார்க்குறோம், பல நேரத்தில் இல்லை. பலன் இழந்து சோர்ந்து போய் முட்டி வலி, முதுகு வலி, தலைவலி, டயர்டு, தலை சுத்தல், தும்பல், இரும்பல், ஜுரம் அடுக்கிக்கிட்டே போகலாம். இருக்கிறோமா இல்லையா? இருக்கிறோம். ஐயோ உடம்புல தெம்பு இல்லை என்று சொல்லுகிற மகனே, உன் ஆவியில் கர்த்தர் தெம்பை கொடுத்திருக்கிறார். அதற்கு தான் பவர்னு பேர். 2 தீமோத்தேயு 1:7 சொல்லுகிறது, தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும். சொல்லுங்க, தேவன் எனக்கு பலமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். பலமுள்ள ஆவி, பவர் ஆவியில. இந்த பவர் வெயிட் தூக்குமான்னு எனக்கு தெரியல,
வெயிட்டா வர சாத்தானை தூக்கி அடிக்கக்கூடிய கிருபை கர்த்தர் நமக்கு தருகிறார். இந்த பயத்தை மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தருகிறார். தேவன் எனக்கு கொடுத்தது பலமுள்ள ஆவி. ஹல்லேலூயா. பலமுள்ள ஆவி. அப்புறமா அன்பு. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பு. ஆமாம், நீங்கள் டென்ஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்கள் பெண்கள் 2 பேரும் கவனிங்க. நீங்கள் பயப்படுறதுனால தான் கோவப்படுறீங்க. சும்மா கோவம் வரல. ஐயோ இந்த பையனுக்கு என்ன ஆகிடுமோ அப்படின்னா அவன் பச்சை தண்ணி ஜில்லுன்னு குடிச்சுக்கிறான். உடனே கோபப்பட்டு 2 அடி அடிக்கிறீங்க. அப்படியே கோபக்கார மாதிரி காட்டுறீங்க. கோபம் இல்லை மகனே, உனக்குள்ள பயம் இருக்குது. அதை மறைக்கிறதுக்காக நீ கோபத்தை காட்டுகிறாய். உன் மனைவியுடன் கோபம், பிள்ளைகளுடன் கோபம், பெற்றோருடன் கோபம். இன்றைக்கு இந்த பயத்தை கர்த்தர் களைந்தெடுக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு மேற்கொள்ளக்கூடிய கிருபையை தரப்போகிறார். ஆமென். ஜீசஸ் என்கிற நம் ரட்சகர் பிறக்கும் போதே அவருக்கு ரிப்போர்ட் கொடுத்துட்டாங்க, நீ பிறந்ததே சாகிறதுக்கு தான். நாட்களை எண்ணி கொண்டு இருந்தார். 33 ஆண்டுகள் ஒரு நாளும் அவர் பயந்ததில்லை. மரணத்துக்கு போகும்போது கூட தைரியமாக போனார். அவருக்கு தெரியும் மரணத்தையும் ஜெயிக்கக்கூடிய வல்லமை என்னிடத்தில் இருக்கிறது என்று. அந்த இயேசு தான் உங்கள் தலைவன், அந்த இயேசு தான் உங்கள் ராஜா, அந்த இயேசு தான் உங்கள் நண்பர், அந்த இயேசு தான் உங்கள் அருகினிலே இதோ அமர்ந்து கொண்டிருக்கிறார். பயம் உள்ள ஆவியை என் தேவன் எனக்கு தரவில்லை. உங்கள் பேக்கேஜில் என்ன இல்லை? பயம் இல்லை. மாறாக பலமும் அன்பும் தெளிந்த புத்தி, சவுண்ட் மைண்ட். கிறிஸ்டியன்ஸ் நம்ம குழம்பணும்னு அவசியம் இல்லை. எப்போ குழம்புறீங்களோ யோசிக்குங்க, யார் வந்திருக்காங்க? த எனிமி, சாத்தா வந்திருக்கான், குழம்ப வைக்கிறான். என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, இந்த கொஞ்சம் காசை வச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இந்த 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 பிரச்சனையை நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, இந்த படிப்பை வச்சு என்ன பண்ணுவேன்னு தெரியலையே, நான் படித்ததெல்லாம் மறந்து போச்சே, இன்டர்வியூக்கு போகிறேனே, குழம்பிட்டனே, இந்த பக்கம் போகிறதா அந்த பக்கம் போகிறதா, இன்றைக்கினா கிழமை, ஞாயிற்றுக்கிழமையா? குழம்ப வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் நமக்கு குழப்பமுள்ள ஆவியை கொடாமல் தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் கிளைம் பண்ண போறீங்க? கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க, கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். சொல்லுங்க மகளா, கர்த்தர் எனக்கு தெளிந்த புத்தியை கொடுத்திருக்கிறார். தெளிவை கர்த்தர் இன்றைக்கு கட்டளை எடுக்கிறார். தெளிவா இருன்னு சொல்லுவாங்க. தெளிவாக இருந்தாலும் இருக்கணும்னு நினச்சாலும் என்னால் இருக்க முடியலன்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இந்த தெளிந்த புத்தி நமக்கு கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது. ஹல்லேலூயா. பயப்படும் போது என்ன செய்வது என்கிற தலைப்பில் படிச்சுன்னு இருக்கும்போது முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம், பயம் என்பது தேவன் நமக்கு கொடுத்த ஒன்று அல்ல என்பதை புரிந்து கொண்டோம். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு கொடுத்த ஒன்று பயம் அல்ல. சொல்லுங்க, தேவன் எனக்கு பயத்தை தரவில்லை. ஹல்லேலூயா. என் பாக்கெட்டில் பேனா இருக்குது, இதில் பயம் இல்லை. ஆமென். என் கையில் பைபிள் இருக்குது, இதில் பயம் இல்லை. என் கையில் ஃபோன் இருக்குது, என் பயம் இல்லை. அதே மாதிரி தான் நான் சொல்லணும், எனக்கு மூளை இருக்குது, பிரெயின் இருக்குது, ஹார்ட் இருக்குது, லங்ஸ் இருக்குது, நுரையீரல் இருக்குது, எல்லாம் இருக்குது, பயம் இல்லை. கொஞ்சம் புரிஞ்சிக்கணும். நீங்கள் ஆழமாக போனீங்கன்னா பயத்தை விரட்டி அடிக்கலாம். ஒரு வாரத்துக்கு முன்பதாக ஒரு ஹோட்டலுக்கு நான் சாப்பிட போனேன். நான் அங்கே இருந்தேன். அந்த நேரத்தில் ஒரு டாகி வந்து அந்த இடத்துல நிற்குது. அது எங்கேயோ சேத்துல புரண்டு வந்து அங்கே நிற்குது போல். திடீர்னு ஒரு ஃபவுல் ஸ்மெல். ரைட்டா? திடீர்னு ஒரு ஃபவுல் ஸ்மெல். நான் அந்த கடைக்காரை பார்க்குறேன், அவர் என்ன பார்க்குறாரு, எல்லாரும் ஜனங்களை பார்க்குறோம், எல்லாம் மாற்றி பார்த்துக்கிறோம். ஆனால் எல்லாருக்குமே தெரியும் இந்த ஃபவுல் ஸ்மெல்லுக்கு காரணம். ஈஸியாக ஹேண்டில் பண்ணாங்க. ஹே, அவ்வளோதான், அவ்வளோ ஓடிச்சு. இன்றைக்கி இந்த ஐ சொல்லக்கூடிய பவரை பைபிள் நமக்கு தருகிறார். ஆமென். பயந்தா ஜெயிப்போன்னு யாருன்னா நீங்கள் உட்காந்துன்னு அதெல்லாம் பயப்படலாம், எப்படி பயந்து தான் இருக்கணும்? நோ நோ நோ. கர்த்தருக்கு தான் பயப்பட வேண்டும், சாத்தானுக்கு அல்ல. பிரச்சனையை பார்த்தல்ல. சொல்லுங்க, கோலியாத்தை பார்த்தல்ல, கடலை பார்த்தல்ல, காற்றை பார்த்தல்ல, 6000 பிசாசு கொண்ட லேகியோனை பார்த்தல்ல, வியாதியை பார்த்தல்ல, மரித்தவனை பார்த்தல்ல, 38 வருஷம் வியாதியை பார்த்தல்ல, குஷ்டரோகத்தை பார்த்தல்ல, கர்த்தரை பார்த்து தான் பயப்பட வேண்டும். 38 வருஷம் வியாதி உள்ளவனை பார்த்து சொன்னார், எழுந்து நட. நடந்தானா இல்லையா? 6000 பிசாசுகள். சாத்தான் சாதாரண ஆள் இல்லைங்க. உங்களுக்கு ஒரு பிரச்சனைனா 10 பேரை கூட்டு போய் கேட்பீங்க. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா 6000 பேரை கூட்டு வந்து ஒருத்தனை வச்சு அடிக்க வைக்கிறான், ஒருத்தனை அடிக்க வைக்கிறான். இயேசு பயப்படவில்லை, வெளியே போ என்று சொன்னார். இன்னைக்கு எத்தனை பேர் பலமுலாவியை யூஸ் பண்ண போறீங்க? இன்னைக்கு நீங்கள் முடிவு எடுத்தீங்கன்னா நடக்கும். கேட்டுட்டு போகிறதுக்கு நம்ம இங்கே வரல, கேட்டுட்டு ப்ராக்டிஸ் பண்ண வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா.
See, if you practice in yourself, you will practice for others. உங்களுக்குள்ள பயத்தை வெளியேற்றினீங்கன்னா மற்றவங்களோட பயத்தை வெளியேற்றக்கூடிய கிருபை உண்டாகும். பயத்தை மறைக்க நீ ஏன் மகனை கோபப்படுகிறாய்? பயத்தை மறைக்க நீ ஏன் மகனை ஓடி ஒளிகிறாய்? உன் பயம் இன்றைக்கு வெளியேறுகிறது இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா. யாருக்கெல்லாம் பயம் வெளியே போகணுமோ நீங்கள் ஆமேன்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் இன்றைக்கு விடுதலை தரார். விடுதலை கொடுக்கிற தேவன் உங்கள் அருகினிலே இங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. 2 பேர் கூடினாலும் நம் தலைவர் இங்கே வருகிறார். எனக்கு ஒரு சேர் போடுன்னு கூட சொல்லலை, என் பேரை சொல்லி நீ கூடினால் நான் இங்கே வருகிறேன். தாவீதுக்கு ஒரு ஆசை, ஆண்டவரே நான் நல்லா வீடு கட்டி வாழறேன், நீங்கள் வீடு இல்லாமல் இருக்கீங்களே. அவர் கேட்டார், நான் உன்னை எப்படா வீடு கட்டேன்? உனக்கு வீடு வேணுமா? நான் கட்டி தருகிறேன் என்று கட்டி கொடுத்தார். இன்றைக்கு பயத்தை நீக்குகிற இயேசு நம்ம அருகினிலே. ஜீசஸ் ஒரு வெல்கம் பண்ணலாமா? நீர் இல்லாமல் நான் இல்லையே, இன்னும் சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீர் சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் எழுந்து நின்று பாடலாமா? நீர் சொல்லாமல் உயர்வு எல்லாரும் பாடலாமா? சொல்லாமல் உயர்வு அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்குத்தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூட இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே. விலை போகா என்னையும் பாடலாமா? மலை மேலே நிறுத்தி அழகு பார்த்ததும் பிரசன்னமே. பிரசன்னம்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. இயேசுவின் நாமத்தினாலே பயத்தின் ஆவி நீங்கத்தக்கதாக இதோ பரிசுத்த ஆவியானவர் உங்கள் அருகினிலே. இதோ இயேசு உங்கள் கரத்தை பிடித்து உங்கள் பயங்களை நீக்குகிறார். தேவனுடைய வல்லமையின் கரம் உங்களை தொடுவதாக. Let the powerful presence of God surge you. தேவ வல்லமை உங்களை மேற்கொள்வதாக. பயத்தின் ஆவியை ஓடிப்போ. இயேசுவின் நாமத்தினாலே ஓடிப்போ. ஹல்லேலூயா. இன்னைக்கு நான் கத்துறது மட்டும் இல்லை, நீங்களும் கத்த போறீங்க. பயமே வெளியே போ. எதை சொல்ல போறீங்க? சரியா? பயமே வெளியே போ நான் சொல்லுவேன். என்னை விட சத்தமாக நம்ம தலைவர் சொல்லுங்கிறாரு. நீங்கள் சொல்லும்போது இப்போ பயம் உங்களை விட்டு ஓடும். ஸ்டார்ட் பண்ணலாமா? அடுத்தது நம்ம கூட பேச போகிறார். எப்படி பயம் நம்மகிட்ட வராமல் காப்பாற்றுறதுக்கு இம்யூனிட்டி நமக்கு தர போகிறார். ஸ்டார்ட் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தினால. இயேசுவின் நாமத்தினாலே பயமே பயமே வெளியே போ. வெளியே போ. Out in Jesus name. In Jesus name. Yes. ஆமென். உட்கார்ந்து கொள்வோம். அவர் பேர்ல சொன்னா அது நடக்கும். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவனாகி எதை கேட்டாலும் நான் செய்வேன், அவர் செய்வார். அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாகி நாம் எதை கேட்டாலும் அவர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நம்ம படித்தோம், தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை தரவில்லை. ஆனால் நம்ம கையில் பேக்கேஜ் வந்துருச்சு. திரும்பி
ஒட்டி அவங்களே கொடுத்துடணும். இது உன் பெட்டியா சாத்தானே, இது உன் பெட்டியா, வருங்காலத்தை பற்றின பயம் எனக்கு வேண்டாம், நான் என் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாக சமாதானத்தையும் காண்பேன். வியாதி எந்த இல்லையா, நீயே உன் பேக்கேஜ் எடுத்துன்னு போ, வாத என் கூடாரத்தை. ஆமாம், அப்படி வந்துருச்சே, நீ தான் வச்சிருக்கியே, இயேசுவின் தழும்புகளால் குணமாகிறேன், உன் பேக்கேஜை எடுத்து கொண்டு போ. லீவ் இட், லீவ் மீ. பாருங்க கிறிஸ்டியன்ஸு, அவிசுவாசத்தோட 1000 நாள் வாழ்வதை விட விசுவாசத்தோட இன்னைக்கு வாழலாம். மரணத்தை கூட ஜெயிக்கக்கூடிய கிருபையை கற்றுத்தரும். பயந்து 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 வாழறதை விட பயத்தை உதறி தள்ளி விட்டு கிறிஸ்துவோடு கூட வாழ போகிறோம். இன்னைக்கு எத்தனை பேர் விசுவாசிக்க போகிறீங்க கர்த்தரை? ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு, டு யுவர் காட், உங்கள் தேவனுக்கு. இந்த பயத்திலிருந்து இம்யூனா இருக்க நம்பர் 1 நாம் செய்ய வேண்டியது, we need to pray. ஜெபம் செய்ய வேண்டும். சில பயத்திலிருந்து வெளியே வர ஒரு 10 நிமிஷம் ப்ரேயர்லேயே கூட வெளியே வந்திருப்போம். சில பயத்திலிருந்து வெளியே வர 10 மணி நேரம் கூட ப்ரே பண்ண வேண்டியது இருக்கும். யார் அதெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கீங்க? ஒரு குறிப்பிட்ட வருஷம் எனக்கு விரோதமாக நிறைய ஸ்பிரிச்சுவல் அட்டாக்கு, ஃபியர் இருந்து அவ்வளோ பீரியட் என்னை ப்ரே பண்ண வச்சு என்னை மேற்கொண்டு வரக்கூடிய கிருபையை கர்த்தர் கொடுத்தார். உங்களில் சிலருக்கு அப்படி ஃபியர் இருக்கும். ஃபியர் இஸ் an indicator that you need to pray. குழந்தைக்கு உடம்பு சூடாகுது, ஆனால் நல்லாகிறான், விடுறோமா இல்லை உடனே மருந்து கொடுக்குறோமா? சொல்லுங்கள், கரெக்டாக இல்லையா? ஃபீவர் இருக்குது, ஆனால் நல்லாகிறாங்கன்னு விட்டுறோமா மருந்து கொடுக்குறோமா? ஏன், நல்லா இருக்கிறவன் டக்குன்னு ஸ்டம்பிள் ஆக போகிறான், படுத்துற போகிறான், கரெக்ட் தானே? இல்லை, படுத்துற போகிறான், மூக்கில்னா தண்ணி ஊற்ற போகுது, சாப்பிட போகிறதில்ல, மயக்க ஏதோ ஒன்று ஆக போகுது, அதனால தான் மருந்து கொடுக்குறோம். Fear is an indicator that the enemy is attacking you. எவ்வளோ நாள் மூடி மூடி மறைப்பீங்க? ஜொரலாம் இல்லைங்க, தொடாதீங்க என்ன, தொடாதீங்க என்ன, தொடாதீங்க, தலைமுடியை தொட்டு பாருங்க, சூடு இல்லை பாரு, சட்டையை தொட்டு பாருங்க, சூடு இல்லை பாருணுமா? இல்லை எங்கே பண்ணுவாங்க? they are very alert. இன்றைக்கு திருச்சபையே நீங்கள் ஃபியரில் இருக்கும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு அலர்ட் ஆகுறீங்க, உங்களை சுற்றி இருக்கிறவங்க அலர்ட் ஆகுறாங்க, உங்கள் பாஸ்டர் அலர்ட் ஆகிறார். There is something problem with this fellow, there is something problem with this person அப்படின்னு அலர்ட் ஆகுறாங்க. ஆண்டவரும் அலர்ட் ஆகிறாரு, மகனே நீ ஜெபிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். எத்தனை பேர் பயம் வரும்போது ஆல்ரெடி ப்ரே பண்ணுறவங்க இருக்கிறீங்க? இல்லை ப்ரே பண்ணலனா இல்லை, பண்ண பயம் வந்தால் நான் ஜெபத்தில் உட்காந்துருவையா? ஆமாம். ஆனால் கவனிங்க, என் ஃப்ரெண்டு ஒருத்தர் சொன்னார், பயம் வரும்போது அப்படியே பல்ல கட்சின்னு கம்முன்னு உட்காந்துக்கணும், தானாக போயிடும் அப்படின்னாரு. போமா, மல்டிப்ளை ஆகும். பயத்தை பற்றி ஒன்று சொல்கிறேங்க இல்லைங்க, நீங்கள் தனியாக இருக்கும்போது கூட்டமாக வந்து அமுக்கும், கூட்டத்தில் இருக்கும்போது தனியாக போட்டு அமுக்கும். பயம் என்பது என்னது? தனியாக இருக்கும்போது கூட்டமாக வந்து அமுக்கும், உன்னால் மேற்கொள்ளவே முடியாது. இது தன்னம்பிக்கையில் ஜெயிக்கிற விஷயம் அல்ல, அவருடைய பலத்தில் ஜெயிக்கிற விஷயம். What are we going to do? We are going to face it with God. How? Prayer. சங்கீதம் 50:15 சொல்லுகிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். நான் நீ, நீ நான், நான் நீ. வா, ஒரு அன்பின் மடல், இது ஒரு அழகான லவ் லெட்டர் ஆண்டவர் எழுதியிருக்காரு. ஆபத்து காலத்தில் என்ன கூப்பிடு, என்ன கூப்பிடு, கால் unto me, நான் உன்னை விடுவிப்பேன். I will protect you, I will save you, நான் உன்னை விடுவிப்பேன். பயம் என்பதை எதை இண்டிகேட் பண்ணுது? there is something wrong. ஏன்பா பயப்படுற நீ? ஏதோ ஒரு ராங் இருக்கு, அதனால தானே ஏதோ ஒன்று ஆகிட போகுது, மாதம் சம்பளம் வரப்போகிறது இல்லை, கரெக்ட் தானே? பைக்கில் ஏதோ ப்ராப்ளம், குடும்பத்தில் ஏதோ ப்ராப்ளம், ஃபேமிலியில் ஏதோ ப்ராப்ளம், சம்திங் ராங் இஸ் தேர். எப்படிங்க ஹேண்டில் பண்ண போறீங்க? மகனே நீ ஜெபித்தாக வேண்டும். என்ன பண்ணோம்? யார் கையில் ப்ரே? மனுஷன் கையில் பேசினா பேச்சு, கர்த்தர் கையில் பேசினா அது பேர் தான்ப்பா ப்ரேயர். ஆமென். எத்தனை பேர் தைரியமாக ஆண்டவர் கையில், ஆண்டவரே எனக்கு பயமாகுதுன்னெலாம் சொல்லியிருக்கிறீங்க? நான் சொல்லிக்கிறேன், அப்பா எனக்கு ரொம்ப பயமாக இருக்குதுப்பா, டேடி எனக்கு ரொம்ப. நீங்கள் எங்கே டேடி இருக்கீங்க? எனக்கு தெரியும், துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன், ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் போது அங்கே வருகிறார், என் மகன் என்னை அழைத்தானே என்று. ஹல்லேலூயா. ஆமென். Are you willing to pray?
நான் ப்ரே பண்ணுறவங்களாம் கை தூக்குங்க பார்க்கலாம். நான் ஏன் நடுவில் கேள்வி கேட்குறேன்னா உங்களுடைய ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷன் எனக்கு வேணும். பயப்படாதே மகனே, அவர் உங்கள் அப்பா, உங்கள் ஆண்டவர், உங்கள் தேவன், உங்கள் ராஜா. ஆபத்தில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு ப்ரே ப்ரே ப்ரே. சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆபத்தில் நான் ஜெபிப்பேன் 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 ஜெபிப்பேன். சொல்லுங்கள், ஜெபிப்பேன் 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 ஜெபிப்பேன். நான் சொல்கிறேன், உங்களை பயத்திலிருந்து காப்பாற்ற நீங்கள் ஜெபித்தாக வேண்டும். எத்தனை பேர் ஜெபிக்க போறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். நான் என்னுடைய பயத்திலிருந்து விடுபெற ஜெபம் செய்ய போகிறேன். சரி, ப்ரே பண்ணிட்டோம். திரும்ப மனசு ஃபியரை தான் ஃபோக்கஸ் பண்ணும். திரும்பவும் ஃபியரை தான் ஃபோக்கஸ் பண்ணும். The fear factor is so strong that it demands your attraction. இந்த fear factor ரொம்ப ஸ்ட்ராங்கானால என்னையே பார்த்துட்டு இருக்கா நீ அப்படின்னு சொல்லும். Until and unless the problem is solved, அந்த பிரச்சனை ஒன்று சால்வ் ஆகணும், இல்லை உங்களுக்கு அந்த சென்ஸே இல்லாமல் போயிடணும். அது வரைக்கும் அது உங்களை அட்ராக்ட் பண்ணும். இப்போ எதை ஃபோக்கஸ் பண்ணலாம் லைஃப்பில்? பிரச்சனையை ஃபோக்கஸ் பண்ணால் உயிர் போயிடும். அவர் வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணும். ஹல்லேலூயா. என்ன ரொம்ப தொட்ட வசனங்களில் ஒன்று, உங்கள் இருதயம் கலங்காது இருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள். என்னோட நான் சொல்கிறேன், அவ்வளோ பவர் வரும். எல்லா பயத்துக்கு நடுவில் எனக்குனுமே ஸ்பெஷலாக ஒரு டெலிவரி மெசேஜ் வந்து, இல்லை ஒரு பார்சல் வந்து நீ திறந்து சாப்பிட்றான்னு சொல்கிற மாதிரி உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசம். எத்தனை பேருக்கு இது பிடிச்சிருக்கு? இதை வச்சுங்க, இதை பேசுங்க. அவருடைய ஒரு வார்த்தை போதும். ஃபோக்கஸ் ஆன் ஹிஸ் வேர்ட். அவர் வார்த்தையின் மீது ஃபோக்கஸ் பண்ணும். ஆன் ஹிஸ் வேர்ட், அவர் வார்த்தையின் மீது. நாட் அதர்ஸ் வேர்ட், நாட் ஆன் யுவர் மெடிக்கல் ரிப்போர்ட், நாட் ஆன் பேட் வேர்ட்ஸ். மற்றவங்களை திட்டினது, கேலி கிண்டல் பரியாசம் பண்ண வார்த்தைகள் அல்ல. நீங்களும் நானும் கர்த்தருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். பயத்துக்கு இம்யூனாக இருக்க வழிகளை படிச்சுட்டு இருக்கிறோம். நம்பர் 1, அவரே கொடுக்கல அந்த பேக்கேஜை, ஆனாலும் வந்துருச்சு. அதை டீத்ரோன் பண்ணோம், அதை அப்ரூவ் பண்ணோம், வேரோட எடுத்து எறிய வேண்டும். அதுக்கு என்ன பண்ணோம்னு சொல்லியிருக்கேன். நம்பர் 1 என்ன பண்ணோம்? ப்ரே பண்ணோம். எவ்வளோ நேரம் ப்ரே பண்ணுறது? கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆமேன். அப்படி ப்ரே பண்ணா சில நேரத்தில் சிலருக்கு அப்படி சொல்லுவோம், கர்த்தாவே ஸ்தோத்திரம், ஆமேன். எனக்கும் என் ஆண்டவருக்கும் இடையில உள்ள உறவு நிற்கவே நிற்காது. ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் எண்ணிலிருந்து புறப்பட்டு விடும். சொல்லுங்க பார்க்கலாம், யாரெல்லாம் ப்ரேயர் பண்ணி அவங்க விசுவாசத்தோட சொல்லுங்க, ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் என்னிடத்திலிருந்து புறப்பட்டு வரும். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. ப்ரே பண்ண போறோம். மோசஸ் ஐயா, நீங்க என்ன பண்ணோம்? அதிகமாக ப்ரே பண்ணும். அதிகமாக. வயசானவங்களாம் கவனிங்க, நீங்க புலம்புறதை யாரும் கேட்க போறதில்லை. எல்லாரும் ஓடிடுவாங்க நீங்க புலம்ப ஆரம்பிச்சிங்கன்னா. நீங்கள் புலம்புவதை கேட்க இயேசு இருக்கிறார். என் புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற பண்ணின தேவன். உங்கள் வீக்னஸ் சொல்கிற இடம் ப்ரேயர். நல்ல நண்பன் கூட கிடையாது, நல்ல 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 நண்பன், அவர் பேர் தான் இயேசு. we need to pray. அவருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணும். ஃபோக்கஸ்னால் என்ன? துப்பாக்கி எடுத்து எங்கன்னா சுடுப்பா அப்படியா, இல்லை ஃபோக்கஸ் பண்ணி சுடா? மேத்தமெட்டிக்ஸ் டிராயிங் வரைகிறோம், சும்மா ஒரு ஸ்கொயர் வரைப்பா, வரைவோமா? ஃபோக்கஸ் பண்ணும். ஒரு சர்க்கிள் போடுப்பா, we need to focus. we are going to focus. யாரெல்லாம் ஆண்டவருடைய வார்த்தையை ஃபோக்கஸ் பண்ணலையே ஃபோக்கஸ் பண்ண போறீங்க. ஒரு வார்த்தை போதும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பயம் போக எதை ஃபோக்கஸ் பண்ணமா? கர்த்தருடைய வார்த்தை. ஐயா, ப்ரே பண்ணும்போது நமக்கு பவர் கிடைக்கிறது. அவரை பார்க்கும்போது அவர் வார்த்தையின் பலம் வருகிறது. Focus on the word of God. Pray, அப்புறம் focus on the word of God. மூணாவது என்னன்னா, என்ன பாருங்க, எல்லா நேரம் நம்ம ஸ்பிரிச்சுவலாக ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டோம். யார் ப்ரே பண்ணுறாங்களோ அந்த டீம் கூட நம்ம ஒட்டிக்கணும். என்ன பண்ணோம்? அந்த டீமோட ஒரு கிளாஸில் 10 பேர் இருக்கிறாங்க, 9 பேர் சாப்பாடு கட்டின்னு வந்துக்கிறாங்க, ஒருத்தன் கட்டின்னு வரல. இந்த ஒருத்தன் அந்த 9 பேரோட ஒட்டிக்கிறான், அவனுக்கு சாப்பாடு கிடைக்குமா இருக்காதா? சொல்லுங்களேன். அந்த கிளாஸில் 8 பேர் பைக் எடுத்துன்னு வந்துக்கிறாங்க, பைக் எடுத்துன்னு வந்துங்கிறவங்க இவன் போய் ஒட்டிக்கிறான். இவன் ஒழுங்காக வீடு போய் சேருவானா? பைக்கில் போவான். ஏன்? தேர் இஸ் சப்போர்ட். அது போல் ப்ரே பண்ணுற டீம் கூட நம்ம இணைஞ்சிருக்கணும்.
நீங்கள் யாராவது ப்ரே பண்ணுற டீமை கம்மியாக நினச்சிங்கன்னா ப்ரே பண்ணாத சாத்தானோட டீம் வந்து உங்களை தூக்கிட்டு போயிடும். சாத்தான் டீம் கூட இருக்கிற ப்ராப்ளம் நாங்கள் யார் நீங்கள் கேட்கலாம். என்ஜாய் பண்ணுற வரைக்கும் என்ஜாய் பண்ணுவோம், அப்புறம் வீட்டுக்கு வந்து தனியாக தானே படுக்கணும். நம்ம பிரச்சனையை நம்ம தானே ஃபேஸ் பண்ணோம். நமக்காக பிரச்சனையை ஃபேஸ் பண்ண ஒரே ஒருத்தர் தான் அந்த பூமியில் உண்டு, அவர் தான் இயேசு. மீதி பேர் உங்கள் ஃபோனை வேணால் பிளாக் பண்ணுவாங்க, நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். உங்களை பார்த்தாலே ஓடுவாங்க, நீங்கள் வேணால் பாருங்கள். உங்களை பார்த்தவுடன் ஓடி வருகிறவர் இயேசு மட்டும்தான். ஆமென். So we need to have a fellowship, prayer fellowship. ஜெபிக்கிற மக்களோட தான் இணைந்து இருக்க வேண்டும். போதும் மகனே, ஜெபிக்காத கூட்டத்தோட இணைந்து நீ பாடுபட்டது போதும். You need power to come out of your problem. சாத்தா உங்களை பார்த்து சொல்றான், உன் கதை அவுட்டு, இந்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது, அடுத்த வருஷம் மாதிரி அடுத்த வருஷம் இருக்காது, உன்னை முடிக்கிறேன்னு அவன் சொல்லும் போது இன்னமும் ஜெபிக்கிற கூட்டத்தோடு நாம் இணையவில்லை என்றால் ஆபத்து நமக்கு தான். We need to connect ourselves with the prayer team. ஆமென். ஜெபிக்கிற மக்கள் பார்க்குறதுக்கு சாதாரணமாக இருப்பாங்க, சிம்பிளாக இருப்பாங்க, அவங்களும் வீக்காக இருக்க மாதிரி தெரியும். மறந்துடாதீங்க, அவங்க நடுவில் இயேசு இருக்கிறாருன்றதான் ஹைலைட்டே. இந்த கூட்டம் சின்னதாக இருக்கலாம், இந்த கூட்டத்தில் நம்ம நினச்ச மாதிரி எதுவும் நடக்காமல் இருக்கலாம், சாதாரணமான மக்கள் இருக்கலாம், ஏன் பாவிகள் கூட இருக்கலாம். இந்த கூட்டத்தின் நடுவே இயேசு இருக்கிறாரே, இந்த கூட்ட தலைவராக இயேசு இருக்கிறாரே, அவர்களை காப்பாற்றுவேன் என்று உறுதி அளித்து இங்கே இருக்கிறாரே. We need to run to the spiritually strong people. We need to run to the spiritually. Are you running to the spiritually strong people? நம்ம போக மாட்டோம். சாத்தா அங்கே தான் ஒரு செக் வைப்பான். சர்ச்சுக்கெலாம் போவாத, ப்ரேயர்லாம் பண்ணாத. ஏங்க யார் நல்லவங்க இருக்கிறாங்க? இல்லை, எனக்கு ஜெபிக்கிற கூட்டத்தோடு நான் இருப்பேன். ஆமாம், ஒரு ப்ரேயரு வெறும் அம்மாங்க ஆச்சிங்க தான் உட்காந்துருந்தாலும் நானும் அதில் ஒரு ஆளாக போய் உட்காந்துப்பேன். எனக்கு தெரியும் இந்த கூட்டத்தின் நடுவில் அவர் இருக்கிறார். என்னை எத்தனையோ முறை பலப்படுத்தி இருக்கிறார். Connect with God. Connect with godly prayerful people. நீங்கள் டிப்ரெஷனில் போகும்போது ஃபஸ்ட்டு சர்ச் பண்ண வேண்டிய பர்சன் ப்ரேயர்ஃபுல் பர்சன். See whom are you running to? ஃபியர்லேருந்து வெளியே வரணும்னா நான் சொல்கிறதை கேளுங்க. நான் ஃபியர்ஃபுல்லாக இருக்கணும்னா நீங்கள் உங்கள் ரொட்டீனில் இருங்க. நீங்கள் இன்றைக்கு மாறவில்லை என்றால் உங்கள் சுற்றி உள்ள உலகத்தை மாற்ற முடியாது. அவர் இந்த உலகத்தை மாற்று என்று சொல்லவில்லை, உன் உலகத்தை மாற்று என்று தான் சொன்னார். If you are fearful, change your team. Run to those fearful people. Amen. Hallelujah. Run to the spiritual people. Amen. 1 சாமுவேல் 19ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் தாவீது திரும்பி சாமுவேல் கையில் ஓடுறார். சவுலால் பீடிக்கப்பட்டு பாதிக்கப்படுகையில் தாவீது ஓடுறார், எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு. சாமுவேல் தீர்க்கதரிசி அந்த வசனத்தை படிங்க. தாவீது தப்பி ராமாவிலிருந்து சாமுவேல் இடத்திற்கு போய் சவுல் தனக்கு செய்தது எல்லாவற்றையும் அவனுக்கு அறிவித்தான். போதும். எங்கன்னா தாவீது ஓடி இருக்கலாமே, கூட உள்ள மிலிட்ரி கமாண்டர்ஸ் கூட போயிருக்கலாம்ல. ரொம்ப ஓவராக பேசுகிறாருங்க இந்த சவுல். அவனா சொல்லியிருப்பான், வாங்க கத்தி எடுத்துகிட்டு போகலாம். ஏன் சாமுவேல் கையில் போகணும்? வயசானவருங்க. இதுக்கப்புறம் தாவீது சாமுவேலை பார்க்க போகிறது. சாமுவேல் செத்து போயிட போகிறாரு. தாத்தா, தள்ளாடுற தாத்தா, வயசான தாத்தா, ஏன் அவர் கையில் ஓடுறாரு சொல்லுங்க? He is a spiritually strong person. அவர் ஆவியில் பலமுள்ள மனுஷன். உங்களை ஊழியத்தில் நடத்துகிற, உங்களுக்கு ப்ரே பண்ணுற உங்கள் லீடர்ஸ் பார்க்குறதுக்கு பலவீனவங்க மாதிரி இருக்கலாம். அவங்க கையில் ஓடலாமா, இல்லை கோலியாத் காலில் போய் ஊந்துடலாமா? அவன் தான் ஸ்ட்ராங்காக இருக்கானே, விடலாமா? தாவீதுக்கு இந்த ட்ரைனிங்லாம் யார் கொடுத்துருப்பாருன்னு நினைக்கிறீங்க? சாமுவேல் தாத்தா தான் தலையில் அபிஷேகத்தை பண்ணிவிட்டு சொன்னார், அந்த தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு மகனே, தேவ ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன் தலையில் கை வச்சுட்டு சொல்லுங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். சொல்லுங்கள் மகனே, சொல்லுங்கள், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். யூ நீட் டு ரன் டு ஸ்பிரிச்சுவல் பீப்புள். யார் ஸ்பிரிச்சுவல் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு ஒரு கால் பண்ணோம், எனக்கு ஒரு ப்ரேயர் பண்ணுங்கள். ஃபோனில் ப்ரேயர் பண்ண அற்புதம் செய்வாரா? சத்தியமாக செய்வார். நேரில் ப்ரே பண்ண அற்புதம் செய்வாரா? செய்வார். எனக்கு ப்ரே பண்ணுங்கன்னு டெக்ஸ்ட் போட்டு
பாஸ்டரால் உங்களுக்கு கால் கூட பண்ண முடியாமல் அவர் அங்கே உட்காந்து ப்ரே பண்ணுவாரா? அற்புதம் நடக்குமா? நடக்கும். செய்கிறது பாஸ்டர் இல்லை, நீங்களும் இல்லை, இயேசு. நான் எனக்கு பிரச்சனை வரும்போது ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பீப்புளோட கனெக்ட் ஆவேன். ஏன் தெரியுமா? என் இயேசு அதை செய்ய சொல்லியிருக்காரு, நான் செய்ய போகிறேன். we need leaders, we need fellowship. ஆவிக்குரிய பலம் நமக்கு அவசியம். எத்தனை பேர் நீங்கள் இந்த முடிவு எடுக்க போகிறீங்க? ஹல்லேலூயா. சிலர் தாங்கிப்பாங்க. என்ன பண்ணுவாங்களா? சொல்லுங்கள். நானே மனசில் போட்டு கும்பிடுவேன். நோ, இட்ஸ் a bad habit. சாத்தான் அப்படியே அவனோட பிளான் என்ன? எதுக்கு நீ ஒரு ஜீவனாக உயிராக இருக்க? செத்து போயிடுவான். அதுதான் நடத்துகிறான் அவன் அதுக்கு தான் நடத்துகிறான். ஒரு நொடியில் உங்கள் மைண்டை ஆல்டர் பண்ணி போய் ஹேங் பண்ணிக்கோ, ட்ரெயினுக்கு போயிடு, அங்கே போயிடு, இங்கே போயிடு, சத்துருன்னு சொல்வதற்காக தான் உங்களை தனியாக அடக்குகிறான். இட்ஸ் நாட் டைம் டு கோ அண்ட் சரண்டர் டு ஹிம், இட்ஸ் டைம் டு ஷவுட் டு காட். அவன் கையில் போய் சரண்டர் ஆகிறதுக்காக நீ கிறிஸ்டியனா இருக்கிற, நீ அனாதை அல்ல மகனே, உன்னை சுற்றிலும் பெரும் குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பெருமை என் ஆண்டவரால தான், அவனால அல்ல. என் சத்துருக்களுக்கு முன்பாக என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுகிற என் தேவனுக்காக. கையை தலைக்கு மேலே வச்சு தட்டுங்க பார்க்கலாம். தட்டுங்க. கர்த்தருக்கு முன்பதாக, என் தேவனுக்கு முன்பதாக நான் வெற்றி பெறுகிறேன். அவர் எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஆவிக்குரிய டீமோட கனெக்டடா இருக்கணும். பயந்து போய் வீட்டில் உட்கார கூடாது. அதே போல தானே பலனும். நீங்கள் பயந்து போய் ஆலயத்தில் உட்காருங்க. நான் உங்களை பார்த்து சேலஞ்ச் பண்ணுற பயத்தோடு திரும்ப மாட்டீங்க. நீங்கள் உண்மையில் உட்காந்து கவனிச்சிங்கன்னா கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார். யார் மூலமாக பேசுவார்? ரன் டு த ஸ்பிரிச்சுவலி ஸ்ட்ராங் பீப்புள். என்னுடைய டிக்னிட்டிக்காக நான் நிறுத்திக்க மாட்டேன். என் பாதுகாப்புக்காக நான் ஓடுவேன். என் பாதுகாப்புக்காக நான் ஓடுவேன். அங்கே படித்தவங்க படிக்காதவங்க, ஏழை பணக்காரு, நல்லவன் கெட்டவன் இல்லை, என் கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. திஸ் இஸ் ஹவ் வி ஃபேஸ் ஃபியர், ஸ்பெஷலி வென் யூ ஆர் அஃப்ரைட். நான் பேசிட்டு இருக்கிறதே நீங்கள் பயப்படும் பொழுது. தன்னம்பிக்கையில் சாத்தானை ஜெயிக்க முடியாது. யூதாஸ் காரியோத்து போல ஒரு பயங்கரமான ஆளை நீங்கள் பார்க்க முடியாது. ஜீசஸை வச்சே பிஸ்னஸ் பண்ணான். தன்னம்பிக்கையில் ஜெயிச்சானா? செத்தான். இது தன்னம்பிக்கையோட விஷயம் இல்லை, இது ஸ்பிரிச்சுவல் இஷ்யூ. பயம் என்பது மனசு சம்பந்தமான விஷயம்தான், ஆனாலும் அதையும் தாண்டி ஆவிக்குரிய விஷயம். இதிலிருந்து விடுதலை கொடுக்க இயேசுவால் மட்டும் தான் முடியும். We need to pray, we need to focus on the word of God, we need to go to prayer. Hallelujah. கர்த்தருக்காக காத்திருக்கலாமா? தாவீது சொன்னான் சங்கீதம் 121:1, எனக்கு ஒத்தாசை வரும். பாடலாம் அந்த பாட்டை. என் காலை தள்ளாட ஓட்டா. உங்களுக்கு தான் தெரியுமே. என்னை காக்கும் தேவனுரங்கா, என் காலை தள்ளாட ஓட்டா. இஸ்ரவேலை காக்கும் நல் தேவன், ராப்பகல் உறங்காரே. மகனே பாடு, தெரிஞ்ச பாடு. எனக்கு தாசை வரும் பர்வதம் நேராய்
உங்கள் பிரச்சனையை எதிர்கொள்ள ரெடி ஆகிக்கணும். எதுக்கு பயப்படுறீங்களோ அதை. ஏன்னா இயேசு அங்கே வந்துட்டார். சாமி, நான் இங்கே தோற்றுருக்கேன், பலவீனப்பட்டிருக்கேன், எனக்கு உடம்பு சரியில்லை, என் உடம்புல ஏதோ பண்ணுது, என் உடம்ப அவுட் பண்ண பார்க்குது, என் மனசில் பிரச்சனை இல்லை, நான் போகிற பாதை என்னை நரகத்தில் தள்ளுற மாதிரி இருக்குது, நான் ஃபேஸ் பண்ண போகிறேன், நீங்கள் வாங்க. அவர் அங்கே வருகிறார். சாத்தான் சொல்லுவான், ஏய் உங்கள் ஆண்டவர் வந்துட்டார்னா பிரச்சனையில் மாட்டுப்பேன். எங்கள் ஆண்டவர் வந்தால் தாண்டா நீ பிரச்சனையில் மாட்டுவேன். ஆண்டவர் வந்தார்னா நம்ப மாட்டோமா, ஆக மாட்டோனா? ஒரு பையன் எல்கேஜி படிக்கிறான்ப்பா, ஒரு பையன் 10th படிக்கிறான். எல்கேஜி படிக்கிற பையனும் 10th படிக்கிற பையனும் ஸ்கூலு கட்டடிச்சிட்டு எங்கேயோ போயிட்டானுங்க வைப்போமே. அங்கே பெரியவங்க பார்க்குறாங்க, யாருக்கு அடி விடும்? 10th படிக்கிறோன்னா எல்கேஜி படிக்கிறோனுக்கா? சொல்லுங்களேன். சீனியருக்கு அடி விழுமா, அந்த குழந்தைக்கு அடி விழுமா? பொழந்து எடுத்துருவாங்க. அந்த குழந்தைய தூக்கி கொஞ்சுவாங்க. நீ ஏமா அவங்க வந்த? உன்னை கூப்பிட்டானா? உன்னை தூக்கின்னு வந்தானா? நீ ஏமா பண்ண? ஏன் உன்னை பண்ணா? அவனை போகக்கூடாது, சரியா? நீ தூக்கிட்டு இவருக்கு சாப்பாடு, அவருக்கு மிதி விழும். சொல்லுங்க, சாத்தானுக்கு மிதி விழும். சொல்லுங்க சொல்லுங்க, சாத்தானுக்கு மிதி விழும். என் ஆபத்தில் நான் என் தேவனை நோக்கி கூப்பிட்டால் பிசாசுக்கு தான் அடி விழும். என்னை என் தேவன் மன்னிப்பார். ஜீசஸ் மன்னிக்க மாட்டார் என்ற எண்ணத்தில் தான் திரும்பி திரும்பி தப்பு பண்ணுறது. என்னை மன்னிச்சு என்னை காப்பாற்றி அதே பாவத்துக்கு முன்பதாக வெற்றி நடை போட வைப்பார் என்று சொல்லுகிறவர்கள் இப்போ கூப்பிட்டீங்கன்னா உங்களை காப்பாற்றுவார். 4 பேருக்கு முன்னாடி மனுஷனாக வைப்பார். நீங்கள் வெட்கப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, கூடி குறிக்கு வாழ வேண்டிய அவசியம் இல்லை, நிம்மதி இல்லாமல் பாவத்தை மறைத்து வாழ வேண்டிய அவசியமே இல்லை. நின்று தலை நிமிர்ந்து வாழக்கூடிய கிருபையை இயேசு கொடுப்பார். ஹல்லேலூயா. We have to face God. எத்தனை பேர் ப்ரே பண்ணும்போது கை தூக்கி, சாமி தப்பு நான் தான் பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுன்னு ப்ரே பண்ணியிருக்கீங்க? இவ்வளோ நாள் பண்ணலன்னா அது பண்ணுங்க. சாமி அதாவது ஒருத்தங்கிறான் அவன் சரியில்லை, அது அவருக்கு பிடிக்காது. இது வரைக்கும் அப்படி பண்ணி யாருமே அவர்களை ஜெயிக்கலை. இன்ஃபேக்ட் நல்லவங்க கூட ஜெயிக்கலை. 2 பேர் ப்ரே பண்ண போனாங்க. ஒருத்தன் ஆயக்காரன், இன்னொருத்தன் பரிசையும். இவர் இங்கே பில்ட் அவுட் கொடுத்துருக்கும் போது அவன் பின்னாடி இருந்து காலில் ஊன்ட்டான், சாமி நான் தான் படுபாவி, என்ன மன்னிச்சிரு, பாவியாக என் மேலே கிருபையார், நான் இனி பண்ண மாட்டேன், என்னை காப்பாற்றுன்றான். ஆண்டவர் அவன் கூட போய் பேசினுங்கிறாரு. பேசிட்டு இங்கே வருவாருன்னு பார்த்தா அவனை சேர்த்து பிடிச்சிட்டு நீ தாண்டா நல்லவன் சொல்லிட்டு போயிட்டாரான். மனம் திரும்புகிற ஒரு 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 பாவி நிமித்தம் மிகுந்த சந்தோஷம் பரலோகத்தில் உண்டாகும். மகனே, உன்னால் ஆண்டவருக்கு சந்தோஷம் உண்டாகணும். யூ நீட் டு ரிப்பன்ட், ஜஸ்ட் ரிப்பன்ட். சாமி இந்த என் மேலே தான் தப்பு, அவன் மேலே 10 தப்பு, என் மேலே 1. எத்தனை பேர் ஆண்டவர் கையில் வந்து சேர போகிறீங்களாமா? யுனைட் ஆகிக்கலாமா? தேவன் கையில் யுனைட் ஆகிக்கலாமா? எத்தனை பேர் யுனைட் ஆக போகிறீங்க? ஆமென். பயத்துலேருந்து வெளியே வர போகிறீங்க. என்ன பண்ண போகிறீங்க? ப்ரே பண்ண போகிறீங்க, அப்புறம் பைபிள் படிக்க போகிறீங்க. தெரிஞ்ச விஷயந்தான். ஜெபம் பண்ணுற கூட்டத்தோடு இருக்க போகிறீங்க. உங்கள் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. இயேசு உங்களுக்கு பலன் தரார். 1 நிமிஷம் கண்ணை மூடி ப்ரே பண்ணலாம். நீங்களே ப்ரே பண்ணு. ஆண்டவரே நான் சரண்டர் ஆகிறேன். வேறு எதுவும் பேசாதீங்கம்மா, மைண்டு டைவர்ட் ஆகாதீங்க. இன்றைக்கி நீங்கள் பண்ணுற ப்ரேயர் உங்கள் லைஃபையே மாற்றி போடும், உங்களை மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றும். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். தேவனை விட்டு ஓடிடக்கூடாது. இந்த பிரச்சனை நடுவில் நான் ப்ரேயருக்கு வரல, ஆண்டவர்கிட்ட வரல, சர்ச்சுக்கு வரல, தூரம் இருக்கிறேன், பயத்தோட பாவம் செய்யக்கூடாது. ரொம்ப டேஞ்சர். பயத்தில் நிறைய மக்கள் விழுந்துருவாங்க. விழும்போது பாவம் செய்வாங்க. நோ நோ நோ. பயம் பொறுத்துறத திரும்பி திரும்பி பார்க்கக்கூடாது. இருளை பின்பற்றக்கூடாது, உலகத்தை பின்பற்றக்கூடாது, ஒளியை பின்பற்ற வேண்டும். அவர் சொன்னார், என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஒளியை அடைந்திருக்கிறான், ஜீவ ஒளியை அடைந்திருக்கிறான். அப்படியே ஆண்டவர்களை சரண்டர் ஆகும். ஆண்டவர் என் பயம் நீங்கட்டும், என் பயம் நீங்கட்டும். கிறிஸ்தவர்களே, தேவனை விசுவாசிக்கிற மக்களே, தலைமுறை தலைமுறையா யாவே நீர் எங்கள் தஞ்சம். தலைமுறை தலைமுறையா நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர். சொல்ல போகிறோம், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை, நம்மை பாதுகாக்கிற தேவனாக அவர் இருக்கிறார். இஸ்ரவேலை காப்பவர்
அவர் தேவன் அல்ல, உங்களுடைய தலைமுறைகளுக்கு அவர் தேவன். Let's confess this word. Let's confess that he is our God. தலைமுறை தலைமுறையாய் நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை. இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கும் நாம் இன்னைக்கு பார்த்த இந்த வசனம் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் எனக்கு கொடுத்துருக்காரு. இந்த வசனம் என்னோடய வாழ்க்கையில் ரொம்ப பெரிய காரியங்களை செஞ்சுருக்கு. அதை நான் சாட்சியாக உங்க கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். நம்மளுக்கு எப்போல்லாம் பயம் வருதோ நம்ம இந்த வசனத்தை சொல்லணும். தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கூடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம கன்ஃபஸ் பண்ணும் போது நம்ம கிட்ட இருக்க பயம் எல்லாம் ஓடி போகிறத நம்மளால் பார்க்க முடியும். நான் 2013 மலேசியாவில் ஒரு சைனீஸ் ஸ்கூலில் நான் படிச்சுட்டு இருந்தேன், ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். அந்த டைமில் எனக்கு நான் யார் கூடயும் அவ்வளோ பேச மாட்டேன், யாரும் என் கூட பேச மாட்டாங்க. ஈவன் டீச்சர்ஸ் கூட ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க என் கூட. ஏன்னா அங்கே நான் ஒருத்தர் மட்டும்தான் இந்தியன். ஸோ அதனால் எல்லாருமே என் கூட ஒரு மாதிரி ஹார்ஷாக தான் பிஹேவ் பண்ணுவாங்க. அந்த டைமில் எனக்கு ரொம்ப பயமாக இருக்கும், என்ன பண்ணுறதுன்னே எனக்கு தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் யாருமே எனக்கு இல்லை. அந்த டைமில் எங்கள் அம்மா எனக்கு இந்த வசனத்தை சொல்லி கொடுத்தாங்க. தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். இந்த வசனத்தை நான் சொல்லிக்கிட்டே இருப்பேன். அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக நான் பேச ஆரம்பித்தேன், படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா நான் படிச்சுட்டே இருந்தேன், நல்லா படிக்க ஆரம்பித்தேன். அதுக்கப்புறமா அதே வாரத்தில் என்னோடய ஃபோட்டோ நோட்டீஸ் போர்டில் இருக்குது. என்னென்னா ஸ்கூல் ஆஃப் ஸ்டார் ஆஃப் த வீக் அவார்ட் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதுக்காக நான் நினச்சி பார்த்த ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். அதுக்கப்புறமா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைக்க ஆரம்பித்தாங்க, நிறைய பேர் என் கூட நல்லா பேச ஆரம்பித்தாங்க. இப்போவும் கூட நம்ம வாழ்க்கையில் நிறைய பயம் நம்மளுக்கு இருக்கலாம், படிப்பில் பயம், வேலையில் பயம், அந்த மாதிரி நிறைய பயங்கள் நம்மளுக்கு இருக்கலாம். அந்த பயத்தெல்லாம் இன்றைக்கு ஆண்டவர் நம்மக்கிட்டேருந்து நீக்க போகிறாரு. இந்த வசனத்தை நம்ம கன்ஃபஸ் பண்ணலாமா? ஆமென். தோல்விகள் எல்லாம் மாறிடுமே, உம் நாமத்தில் வியாதிகள் நீங்கிடுமே. தோல்விகள் எல்லாம் நிச்சயமாகவே ஒரு தோல்வி மாறப்போகுது மகனே. நிச்சயமாக உன்னுடைய தோல்விகள் மாறப்போகுது மகனே. நீங்கிடுமே. நீர் எங்கள் பரிகாரி, ஜெயமாக நடத்துவே உம்மை. அவரை பார்த்து சொல்ல போகிறோம், நீங்க இல்லைன்னா எனக்கு வேற யாருப்பா இருக்காங்க? என் இயேசு மகாராஜனே, அப்பா நீங்க இல்லைன்னா எனக்கு வேற யாருப்பா? உம்மை எல்லாம் வேறு நாமம். கைகளை உயர்த்தி யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. அவர் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனும் இஸ்ரவேலின் தேவனும் இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய தேவனும் நம்முடைய பிள்ளைகளின் தேவனும் நம்முடைய தலைமுறைகளின் தேவனாக அவர் இருக்கிறார். பயம் நம்முடைய வாழ்க்கையில இருந்து அவர் எடுத்து போட வல்லவராய் இருக்கிறார். இப்பொழுதும் இந்த வேளையில யார் யார் எந்தெந்த பயங்களோட இருக்கிறீங்களோ, இப்போ இந்த வேளையில the God Spirit is here, the God Spirit is here, the God Spirit is here. தேவனாகிய கர்த்தர் இந்த வேளையில உங்களை தொடுகிறார். ஆண்டவருக்கு நம்ம விட்டு கொடுக்க போகிறோம். மகனே, எதிர்காலத்தை குறித்த பயமா? உன்னுடைய சம்பாத்தியத்தை குறித்து பயமா? உன்னுடைய மகனை குறித்து பயமா?
சப்மிட் பண்ண போறோம். Let's submit to our God. இன்னைக்கு ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம சப்மிட் பண்ண போறோம். Every control is in God's hand. எல்லா கண்ட்ரோலும், நம்ம வாழ்க்கையுடைய மொத்த கண்ட்ரோலும் அவர்கிட்ட இருக்கு. அவர்தான் நம்மை படைத்தார், அவர்தான் நம்மை உருவாக்கினார், இதுவரைக்கும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார், நம்மை பராமரிக்கிறார், நித்தியம் வரைக்கும் நம்மை வழிநடத்த செல்ல போகிறார். இப்பொழுதும் அவருக்கு நம்ம முழுசா விட்டு கொடுக்கிற நேரம் இது. முழுசா விட்டு கொடுத்துடலாம். Let's surrender ourselves. Let's surrender. நீங்க மட்டும் போதும்னு சொல்லுங்க. நீங்க மட்டும் போதும் இயேசு. ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது இல்ல மகனே, அது ஆண்டவரிடத்திலிருந்து வந்தது அல்ல. ஆண்டவர் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். உன் காதுகள் வழியாக கேட்டுக்கொண்டிருக்கிற வார்த்தையை கேட்காதே, கர்த்தருடைய வார்த்தையை கேள். உனக்கு தேவன் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். He is already given it. நீ ஏற்கனவே ஸ்ட்ராங்கா இருக்க, நீ ஏற்கனவே சவுண்ட் மைண்ட், நீ தெளிந்த புத்தி உள்ளவனாக இருக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப போகிறோம். எந்த டாக்டர்ஸோட ரிப்போர்ட்டை நம்ம நம்ப போறதில்ல, எந்த ஃப்ரெண்ட்ஸ் சொல்றத நம்ப போறதில்ல, எந்த ரிலேட்டிவ் சொல்றத நம்ப போறதில்ல, எந்த டிஸ்கரேஜ்மென்ட்டான வார்த்தைகளை நம்ம நம்ப போறதில்ல. கர்த்தருடைய வார்த்தையை நாம் நம்ப போகிறோம். கர்த்தருடைய வார்த்தையை நம்ப போகிறோம். ஆண்டவர் கூட அப்படியே பேசிட்டு இந்த வார்த்தையை நம்ம அபியாசப்படுத்த போகிறோம். என் கூட சேர்ந்து சொல்லுங்க, தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? Yes Lord. Hallelujah. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரண பயம் நம்மில் மாறிடுமே, சத்ருவின் பயங்கள் எல்லாம் நீங்கிடுமே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும் ஆள்பவரே. மரணத்தை ஜெயித்தவர், சத்ருவை வென்றவர், சகலத்தையும் என்றும். Let's raise up our hands. யாவே நீர் எங்கள் தெய்வம், தலைமுறை தலைமுறையா. யாவே நீர் எங்கள் தஞ்சம், தலைமுறை தலைமுறையா. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. நீர் உறங்குவதில்லை, நீர் தூங்குவதில்லை, இஸ்ரவேலை காப்பவர் நீர் அல்லவோ. பயமே நம் வாழ்வினில் ஆழ்வதில்லை, நம் காலங்கள் தேவனின் கரம். உன்னுடைய காலங்கள் தேவனுடைய கரத்தில் இருக்கிறது மகனே. உன்னுடைய நம்பிக்கை இல்லாத நிலை மாறிக்கொண்டிருக்கிறது. Yes, God is touching you my son. God is touching you my daughter. He is there with you. He will be 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 with you. அவர் உன் கூட இருக்கிறாரு. உன்னை உன்னுடைய ஆபத்துகளில் இருந்து, உன்னுடைய பிரச்சனைகளில் இருந்து, உன்னுடைய போராட்டங்களில் இருந்து, உன்னுடைய வியாதிகளில் இருந்து, உன்னுடைய குறைவுகளில் இருந்து அவர் உன்னை காப்பாற்றி நித்தியம் வரைக்கும் உன்னை கொண்டு செல்ல போகிறார். பயப்பட போவதில்லை. நீ ஆண்டவருடைய ஜீவ விருட்சத்தின் போர் வீரன். You are a tree of life warrior. நீ ஆண்டவருடைய ஜீவ விருட்சத்தின் போர் வீரன். நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல மகனே. ரட்சணியம் என்னும் தலை சீரா உன் மேல இருக்கிறது.
நீதி என்னும் மார்க்கவசத்தை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாய். சத்தியம் என்னும் கச்சையை நீ தரித்துக் கொண்டிருக்கிறாய். ஆவியின் பட்டயத்தை வைத்திருக்கிறாய். விசுவாசம் என்னும் கேடயத்தை வைத்திருக்கிறாய். சமாதானத்தின் சுவிசேஷத்துக்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சையை நீ தொடுத்துக் கொண்டிருக்கிறாய். பயப்படாதே. Don't fear. Don't be afraid. God is with you. The Spirit of God is here. 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 Yes, God's Spirit is here. God's Spirit is here. God's Spirit is here. God's Spirit is here. உங்களுடைய விசுவாசத்தின் அளவை வர்த்திக்க செய்யுங்க. God's Spirit is here. He is touching you. He is touching you. He is filling you. There's space in this room to see your spirit move. There's hunger for your power, so come and pour it out like we never seen before. We desire more and more, knocking on the heaven's door, and you are opening. Come and breathe in us again, your fire and your wind. Spirit of God, the power of the Lord, releasing miracles. Spirit of God, come and breathe in us again, your fire and your wind. Spirit of God, the power of the Lord, releasing miracles. Spirit of God. விசுவாச அறிக்கை பண்ணலாமா? தேவன் எனக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுத்திருக்கிறார். நான் ஜெபத்திலே, வேத வாசிப்பிலே, தேவனோடு பிள்ளைகளோடு இணைந்திருப்பதிலே பயத்தை ஜெயிப்பேன். இயேசு என்னோடு கூட இருக்கிறார். என்னை தனியாய் விட மாட்டார். எனக்கு வெற்றி கொடுப்பார். என்னை வாழ வைப்பார். சொல்லுவா, என்னை வாழ வைப்பார். என்னை சுகப்படுத்துவார். ஐயா சொல்லுங்க, என்னை பலப்படுத்துவார். என்னை வாழ வைப்பார். நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி ஆசீர்வாதத்துக்கு நேராக கைகளை விரித்துக் கொள்ளும். ஈவரக்கா அடோனாய் வயீஷ்மரக்கா யா ஏர் அடோனாய் பனவ் அல்லக்கா விஹுனக்கா ஈஷா அடோனாய் பனவ் அல்லக்கா வயசம் லக்கா ஷாலோம் வயசம் லக்கா ஷாலோம். கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து காக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தின் மேல் பிரகாசிக்க பண்ணி உன்மேல் கிருபையா இருக்க கடவர். கர்த்தர் தன் முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அட்சணம் என்னும் தலை சிராவை தலையிலே போட்டுக் கொள்கிறோம். செஸ்டில் நீதி என்னும் மார்க்கவசத்தை மார்பிலே தரித்துக் கொள்கிறோம். இடுப்பில் சத்தியம் என்னும் கச்சையை இழையிலே தரித்துக் கொள்கிறோம். காலில் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்கு ஆயத்தம் என்னும் பாதரட்சியை கால்களிலே தொடுத்துக் கொள்கிறோம். ரைட் ஹேண்ட் ஆவியின் பட்டயமாகிய வேதவசனத்தை கையில் எடுத்துக் கொள்கிறோம். லெஃப்ட் ஹேண்ட் விசுவாசம் என்னும் கேடயத்தை கையில் எடுத்துக்கொண்டு பொல்லாங்கானவன் நெய்யும் அக்கினி ஆஸ்தாரங்களை அவித்து போடுகிறோம். சொல்லுமா, இயேசுவின் இரத்த கொட்டைகளை நானும் என் குடும்பத்தாரும் என் சபையாரும் என் நண்பர்களும் என் பிள்ளைகளும் சந்தோஷத்தோடு ஆரோக்கியத்தோடு பாதுகாப்போடு நோய் நொடி இல்லாமல் கடன் இல்லாமல் வாழ்வோம். சாத்தானின் கோட்டைகளை தகர்த்து அநேக கோடி ஆத்துமாக்களை இயேசுக்கென்று சொந்தமாக்குவோம். நாங்கள் எங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். இயேசுவின் இரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.